விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்ததை அடுத்து உறவினர்கள் மாணவியின் உடலை பெற்றுக் கொண்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஷேக் மதார். ஷேக் மதார், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 10ஆம் தேதி தனது வீட்டிலிருந்து இரவு 7 மணிக்கு வீட்டின் அருகே உள்ள காட்டு பகுதிக்கு சென்றார். வீடு திரும்பவில்லை. இது குறித்து அவர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் மாணவி கிடைக்கவில்லை. மறுநாள் அந்த பகுதியில் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கடந்த 9 நாட்களாக தேடி வந்தனர். உறவினர்கள் தங்கள் குற்றவாளியை கைது செய்தால்தான் உடலை பெற்றுக் கொள்வோம் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வரும் வழியில் குற்றவாளி முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து மாணவியின் உடலை வாங்க பெற்றோர்கள் ஒப்புக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை கிராமத்திலிருந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்த அவர்கள் மற்றும் உறவினர்கள் மாணவியின் உடலை பெற்றுக் கொண்டனர். அங்கு மலர் வளையம் வைத்து அவர்கள் குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு ஆம்புலன்ஸ் மூலம் வேடநத்தம் கிராமத்திற்கு கொண்டு செல்கின்றனர். அங்கு கிராம மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பிறகு அடக்கம் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது.